வேறு வேறு மாதிரி நீங்கள் கேட்டாலும் எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், இப்படி பார்க்குறேன், அப்படி பார்க்குறேன், இப்படி எல்லாம் சொன்னாலும் எல்லாமே கிடைக்கிறதுக்கு ஒரே ஒரு பதில் தான், ஒரே ஒரு பதில் தான். என்ன அப்படின்னா தர்மம். நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன்னா எனக்கு எதுவுமே கிடைக்காது இந்த உலகத்தில். நான் கேட்குறத நிறுத்திட்டு இந்த உடல், இந்த மனம், இந்த ஆன்மாவை வச்சு இந்த உலகத்தில் நான் என்ன செய்ய முடியும்? பணமாகவே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதை ஒரு ஜாலியாக நம்ம சந்தோஷமாக அதை நம்ம அர்ப்பணிப்போடு நம்ம செய்யும்போது அந்த பக்குவம், அந்த தர்மம் உங்களுக்கு வேண்டுங்கிற எல்லாத்தையுமே தானாக கொண்டு வந்து விடும். இது இன்னொருவர் கொடுத்து வருவது அல்ல. அப்போ உங்கள் எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான், தர்ம சிந்தனையில் இருங்கள். தர்ம சிந்தனை மட்டும்தான் நம்மை அடுத்த கட்டம் கொண்டு. இவ்வளோதான் சீக்கிரட். அதை தாண்டி ஒன்றுக்குங்க. எந்த அளவுக்கு ஒருவனுடைய மனம் குளிர்கிறதோ, ஆனந்தப்படுகிறானோ, உங்களுக்கு எங்கேருந்து எப்படி நல்லது நடக்கும்னே தெரியாது. எங்கெங்கேருந்து எப்படி என்னாலே கணிக்க முடியாது. எங்கேருந்து வரும்னு தெரியாது. ஆடு நாடு தேடினும், யானை சேனை தேடினும், கோடி வாசி தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ? எதுவும் வராது. ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே. அப்போ தர்மத்தில் தான் எல்லாமே இருக்குது.